பாருங்க, அவர் ஜெபம் பண்ணுகையில், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில் என்ன நடந்தது என்று சொன்னால், முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அப்போ நம்முடைய வஸ்திரம் இல்ல, நம்ம அதான் முதல்ல என்கிற வஸ்திரம், அதை அந்த வஸ்திரம் பிரகாசிக்க வேண்டும் என்றால், அந்த பிரகாசம் உள்ளதாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜெபம் என்கிறதான ஒரு காரியம் இல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதிகமாக இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணும், வெளிப்படும் இல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இல்லாத போது இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, வெளிப்பட முடியாது. ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகரூபம் எப்படி பண்ணிட்டான், மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது என்று இல்ல. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நம்மளை அலங்கரிக்கிறதுக்காக பல காரியங்களை நம்ம செய்கிறோம் இல்ல, அது நான் தப்பா சொல்லலை இல்ல, நிறைய காரியங்களை செய்கிறோம் இல்ல. அப்போ ஆனால் அதை காட்டையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க, நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வெளிப்படும். நான் ஒரு காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக இருந்த நேரம் என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க, முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க இல்லை, உங்கள் முகத்தை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசம் தெரியும். நான் பவுடர் போட்டதில்லை, இப்போவும் நான் பவுடர் போட மாட்டேன். ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடந்து கொண்டு இருந்தது, உண்மைக்காக சொல்லலை இல்லை, ஒரு மீட்டிங் நடந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு சின்ன கூட்டம் இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பார்த்து கேட்குறாரு, பிரதர் நீங்கள் பவுடர் போட மாட்டீங்களா அப்படின்னாரு. ஏன்னா ஆவியான ஒன்று, ஆமாம் போட மாட்டேன், ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னாரு. அப்போ சொல்லலை, அப்போ ஏதை சொல்லேன்னா, அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு வெளிப்பிரகாரமான எந்த அலங்காரம் தேவையில்லை, நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வெளிப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஜெபம் பண்ணுகிற அவருடைய முகம் என்ன பண்ணுதான்,